குறிப்பா நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் சீரியல் பார்க்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஏன் சீரியல் பார்த்தா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை அதிகமாய் தியானிக்கிறோமோ, நாம் எதை அதிகமாய் பார்க்கிறோமோ, அது அப்படியே நமக்குள் ஊடுருவும். அது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். ஒரு நாள் அது நமக்குள்ள இருந்து வெளிப்படும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நாம் ஒரு ஆவிக்குரிய செய்தியையோ ஒரு ஆவிக்குரிய பாடல்களையோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை அறியாமலேயே அந்த பாடல் நம்ம வாயிலிருந்து வரும். நம்மை அறியாமலேயே அந்த ஆவிக்குரிய செய்தியினுடைய சுபாவங்கள் நமக்குள்ள வெளிப்படும். காரணம், அது கிரியை செய்ய தொடங்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த சீரியலை பாக்குறீங்க. கிறிஸ்தவர்கள் கூட உட்கார்ந்து சீரியலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சர்வே சொல்லுது, ஆண்கள் பெண்களுக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சீரியல் பார்க்கிறார்கள். இவங்க எல்லாம் போய் கேட்டோம்னா இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சீரியல்ல ஒன்னும் அசுத்தமானதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வீடுகள் என்ன நடக்குதோ அதைத்தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வீடுகளில் என்ன நடக்குதோ அதை அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் என்ன எடுக்கிறார்களோ அதுதான் வீடுகளில் நடக்கிறது. ஏன்? குடும்பமே உட்கார்ந்து எதை பார்க்குது? ஒரு சீரியலை பார்க்குது. அந்த சீரியல்ல பெரும்பாலும் என்ன வருகிறது? ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் அழித்தல், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புதல், ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது நினைக்கிறது, இப்படி விவாகரத்து, எதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு காலத்தில் அருவருப்பு என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இன்னைக்கு சீரியல் என்கிற வடிவிலே உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது. அதனுடைய நிலை என்ன? உங்கள் வீடுகளில் அது சர்வசாதாரணமாய் மாறுகிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அங்க எடுக்கிறதா நமக்கு நடக்குது. ஆமா, உண்மை. அவர்கள் என்ன எடுக்கிறார்களோ அதான் நடக்குது. காரணம், நீங்கள் அதை உட்கார்ந்து பார்க்கிறீர்கள். கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க ஒரு மணி நேரம் தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்டு பாருங்க. இல்ல உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நல்ல தேவ மனுஷனுடைய பாடலை கேட்டு பாருங்க. ஒரு தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பாருங்க. ஒரு மகிமை இருக்கும் பாருங்க.